வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் எரேமியா தீர்க்கதரிசியின் சிறப்பு செய்தி என்ன என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளின் பிரபு என்று அழைக்கப்படும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று முடித்தோம். தீர்க்கதரிசன புத்தகங்களின் வரிசையில் அடுத்து எரேமியா தீர்க்கதரிசி குறித்து படிப்போம். எரேமியா புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் எப்போதும் கண்ணீர் விடுபவராக காணப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 52 அதிகாரங்களிலும் எரேமியா துக்கத்தால் நிறைந்து அழுகிறார். எரேமியா புத்தகத்திற்கு பின் அவர் ஒரு சிறிய பாடல் புத்தகத்தை எழுதியுள்ளார். இது எரேமியா புத்தகத்தின் பின் இணைப்பு போல் காணப்படுகிறது. அதுதான் புலம்பல் புத்தகம். எரேமியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியை போன்று பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். இவரது புத்தகத்தை படிக்கும்போது எதற்காக இவர் அழுகிறார், இவர் ஏன் மனம் சோர்ந்தவராக காணப்படுகிறார் என்று கேட்க தோன்றும். என் குடல்களை நோகிறது என்று எரேமியா 4 அதிகாரம் 19 வசனத்தில் கூறுகிறார். இங்கு எரேமியா தன் குடல்களை அல்ல, தன் இருதயத்தை குறித்து கூறுகிறார். அந்நாட்களில் உணர்ச்சியின் இருப்பிடம் குடல் என்று நம்பினர். மூல பாஷையில் பிலிப்பியர் 1 அதிகாரம் 8 வசனத்திலும் பிலமோன் 1 அதிகாரம் 7 வசனத்திலும் இவ்வாறே கூறப்பட்டுள்ளது. இவைகள் உள்ளத்தையே குறிக்கிறது. இங்கு எரேமியா தன் உள்ளான மனிதனையே குறிப்பிடுகிறார். உள்ளான மனிதன் நொறுக்கப்பட்டான். ஏன் உள்ளான மனிதன் நொறுக்கப்பட்டான்? நாம் ஏற்கனவே கற்றபடி பொதுவாக தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களின் துவக்கத்திலே குறிப்பிட்ட தீர்க்கதரிசி ஊழியம் செய்யும் போது அரசாண்ட அரசர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. ஆகவே தான் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை படிக்கும் முன்பாக வரலாற்று புத்தகங்களை படித்தோம். 1, 2 ராஜாக்கள், நாளாகம புத்தகங்களில் படித்த அரசர்களை நமக்கு நினைவிருந்தால் எரேமியா புலம்புவதற்கான காரணம் நமக்கு புரியும். எரேமியா யோசியாவின் 13வது வருடத்திலே தமது ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று எரேமியா 1 அதிகாரம் 2 வசனம் கூறுகிறது. அவர் யோசியா முதல் சிதேக்கியா அரசாண்ட காலம் வரை தமது ஊழியத்தை நிறைவேற்றினார். இவர்களுக்கு இடையில் யோவகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன் போன்ற அரசர்கள் அரசாண்டு வந்தனர். இந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலம், அரசாண்ட காலம், அந்நாட்களில் யூதாவின் நிலை ஆகியவற்றை அறியும் போது மட்டுமே எரேமியாவின் இருதயம் நொறுக்கப்படுவதற்கான காரணம் புரியும். எரேமியாவின் ஊழிய நாட்கள் 41 வருடமாகும். அவர் யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் நாட்களில் தமது ஊழியத்தை ஆரம்பித்தார். யோசியாவின் நாட்களில் தேவாலயம் பழுது பார்க்கப்பட்டது. அப்போது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். கர்த்தருடைய ஜனங்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய நிலையை மறந்தனர். மேலும் அவர்கள் நியாயப்பிரமாண புத்தகம் ஒன்று இருப்பதையே மறந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் இல்க்கியா நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தார். இந்த இல்க்கியா எஸ்ராவின் இனத்தார்களில் ஒருவன். நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்ததன் விளைவாக கர்த்தர் எஸ்ராவை ஏவினார். எஸ்ராவின் மூலமாக யூதா தேசத்தில் எழுப்புதல் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை வரிசைப்படுத்தியது எஸ்ரா என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். யோசியா ராஜாவின் நாட்களில்தான் எழுப்புதல் ஏற்பட்டது. எருசலேமின் வீழ்ச்சிக்கும் பாபிலோனிய சிறையிருப்புக்கும் யோசியாவிற்கு பின் வந்த ராஜாக்களே காரணமாயினர். அவர்கள் யார் என்றால் யோயாக்கீம், யோயாக்கீன் மற்றும் சிதேக்கியா என்பவர்களே. இந்நாட்களில்தான் எரேமியா எருசலேமின் அழிவையும் யூதர்களின் பாபிலோனிய சிறையிருப்பை குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைத்தார். 2ஆம் உலகப் போரின் போது பாரிஸ், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் ஒரே நாள் இரவில் விழுந்தது போல் எருசலேம் ஒரே நாள் இரவில் விழுந்து போகவில்லை. எருசலேமின் வீழ்ச்சி
20 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக ஏற்பட்ட அழிவு. யோயாக்கீமின் நாட்களில் முதலாவது எருசலேம் வீழ்ந்தது. அவன் நேபுகாத் நேச்சாரிடம் சரணடைந்து 3 வருடம் அவனை சேவித்தான். நேபுகாத் நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய போது பாபிலோனிய இராணுவமும் எருசலேமுக்குள் வந்தது. யூதர்கள் பாபிலோனியரை சேவிக்கவும் அவர்களுக்கு கப்பம் கட்டவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். 3 வருடங்களுக்கு பின்பு யோயாக்கீம் பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஆகையினால் பாபிலோனியர்கள் 2வது முறையாக படையெடுத்து வந்தனர். எருசலேம் 2வது முறையாக கைப்பற்றப்பட்ட போது யோயாக்கீன் சரணடைந்தான். இந்த முறை பாபிலோனியர்கள் யூதர்கள் அநேகரை சிறைப்பிடித்து சென்றனர். நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனை சிறைப்பிடித்து செல்லும் போது அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை ராஜாவாக அமர்த்தினான். இவனை பொம்மை ராஜாவென்று கூறலாம். சிதேக்கியா 11 வருடம் அரசாண்டு பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இந்த முறை பாபிலோனிய இராணுவம் எருசலேம் நகரத்தை முற்றிலுமாக அழித்து போட்டனர். ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல் இராதபடி எருசலேம் அழிக்கப்பட்டது. 3வது முறையாக எருசலேம் கைப்பற்றப்பட்ட போது எருசலேமில் வசித்த அனைவரும் பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு போகப்பட்டனர். ஆனால் வயதானவர்கள், நோயுற்றோர் மற்றும் எரேமியா தீர்க்கதரிசி மட்டும் எருசலேமில் மீந்திருந்தனர். இது எருசலேமில் ஏற்பட்ட பெரிய அழிவாகும். எரேமியா புத்தகத்தின் துவக்க வசனங்களில் பார்க்கிறபடி யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன் மற்றும் சிதேக்கியாவின் நாட்களில் எரேமியா ஊழியம் செய்து வந்தார். அதாவது மேற்கூறிய 3 படையெடுப்புகளின் போதும் அழிவுகளின் போதும் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து தம் ஊழியத்தை செய்து வந்தார். ஆகவே தான் எரேமியா என் இருதயம் நோகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது என்று கூறுகிறார். யோசியாவின் நாட்களிலே கர்த்தர் எரேமியாவிற்கு வர இருக்கிற அழிவை குறித்த தரிசனத்தை கொடுத்தார். எரேமியா மக்களின் பாவத்தின் நிமித்தமாக வர இருக்கிற பாபிலோனிய படையெடுப்பையும் அழிவையும் சிறையிருப்பையும் குறித்து பிரசங்கித்தார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்கிற செய்தியைத்தான் எரேமியா, ஏசாயா போன்றோர் கொடுத்தனர். ஜனங்கள் தங்கள் செய்திக்கு செவி கொடாததை கண்டபோது அவர்கள் வர இருக்கிற கர்த்தரின் நியாய தீர்ப்பை குறித்து பேசினர். கர்த்தர் எரேமியாவிற்கு தரிசனம் கொடுக்கும் போது மக்களின் அழுகை சத்தத்தையும் அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியையும் காண முடிந்தது. ஆகவே தான் எரேமியா என் இருதயம் வேதனைப்படுகிறது என்று கூறுகிறார். கர்த்தர் வர இருக்கும் அழிவை எரேமியாவிற்கு வெளிப்படுத்தினார். அதுதான் கர்த்தரின் நியாய தீர்ப்பு. அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. எரேமியா 2 விதமான செய்திகளை கொடுக்கிறார். அவரது செய்தியின் முதல் பகுதி படையெடுப்பையும் சிறையிருப்பையும் குறித்தது. 2வது அவர் நம்பிக்கையின் செய்தியையும் கொடுத்தார். ஏசாயா வடக்கு ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவரால் எந்த நம்பிக்கையையும் கொடுக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் சிறையிருப்போடு காணாமற் போயினர். ஆனால் பாபிலோனிய படையெடுப்பையும் தெற்கு ராஜ்யத்தின் வீழ்ச்சியையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன அனைத்து தீர்க்கதரிசிகளுமே அவர்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருவர் என்ற நம்பிக்கையின் செய்தியையும் கொடுத்தனர். ஏனெனில் கர்த்தர் அவர்களிடம் இந்த மக்கள் 70 வருடங்களுக்கு பின் திரும்பி வருவார்கள் என்ற தரிசனத்தையும் கொடுத்தார். ஏசாயா கிட்டத்தட்ட 170 வருடங்களுக்கு முன்பே இதை கூறினார். எரேமியாவும் இந்த நம்பிக்கையின் செய்தியை கொடுத்தார். பாபிலோனியர் எருசலேமை முற்றுகையிட்ட போது எரேமியா ஜனங்களை நோக்கி, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்க தரிசனம், இது கர்த்தருடைய திட்டம், ஒருவனும் இதை மாற்றக்கூடாது, ஆகவே புறப்பட்டு போங்கள், நேபுகாத் நேச்சாருக்கு கீழ்ப்பட்டு அங்கே இருங்கள். இவ்வாறு எரேமியா தங்களை சரணடைமாறு கூறியதை கேட்ட யூத மக்கள் அவரை வெறுத்தனர். அவரை தேச துரோகி என்று கூறினர். அப்போது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவரை காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிற துறவிலை போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். இப்படியாக பட்டினியால் வாடும்படி அவனை விட்டனர். ஏன் அவனை வெறுத்தார்கள்?
அவனை ஏன் இப்படியாக துன்புறுத்தினார்கள்? அவர்கள் முற்றுகையிடப்பட்டனர். அந்த முற்றுகை 2 வருடங்களுக்கு நீடித்தது. தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. சிலர் பட்டினியின் கொடுமையால் தங்கள் குழந்தைகளை சாப்பிட்டனர். இந்த சூழ்நிலையில் எரேமியா அவர்களை பாபிலோனுக்கு செல்லும்படியாகவும் பாபிலோன் அரசனிடம் சரணடையும்படியும் கூறினார். ஆகவே தான் அவர்கள் அவனை வெறுத்தனர். எரேமியா கர்த்தரின் செய்தியை சில அடையாளங்கள் மூலம் பிரசங்கித்தார். மக்கள் புரிந்து கொள்வதற்காக எதையும் செய்ய விருப்பம் உள்ளவராயிருந்தார். அவரது நோக்கம் கர்த்தரின் செய்தியை மக்கள் எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. உதாரணமாக, எரேமியா 18வது அதிகாரத்தில் ஒரு அடையாள செய்தி கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தன்னை ஒரு குயவனின் வீட்டிற்கு போக சொன்னதாக எரேமியா கூறுகிறார். அவர் குயவன் வீட்டிற்கு போகிறார். அங்கே குயவன் மண்பாண்டம் செய்வதை கவனித்தார். குயவன் ஒரு அழகான பாத்திரம் செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் அது அவன் விரும்பிய வண்ணம் வரவில்லை. அதை விரும்பாத குயவன் அதை தரையிலே எறிந்து மீண்டும் அந்த மணலை அடிக்கிறான். மீண்டுமாக குயவன் அதை வேறொரு பாத்திரமாக வணைகிறான். இதன் மூலமாக எரேமியா கூற விரும்புவது என்னவென்றால், யூத தேசத்து மக்களே, இப்போது நீங்கள் அனைவரும் பாபிலோனுக்கு செல்கிறீர்கள். ஆனால் 70 வருடம் சென்ற பின் மீண்டும் எருசலேமிற்கு திரும்பி வருவீர்கள். நீங்கள் கர்த்தரின் கையில் சிறிய மண்பாண்டமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் விரும்பும் வண்ணமாக நீங்கள் வணையப்படவில்லை. ஆகவே கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் உங்களை புதிய வடிவில் புதிய பாத்திரமாக மாற்றப் போகிறார். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது நீங்கள் புதிய சிருஷ்டியாவீர்கள். நீங்கள் முழுவதுமாக புதியவர்கள் ஆவீர்கள். ஆகவே தான் எரேமியா அவர்களை பாபிலோனுக்கு போகும்படி கட்டளையிடுகிறார். மாற்றி அமைக்கப்பட்ட பாத்திரம் என்பது ஒரு சிறந்த கருத்தாகும். சிறையிருப்புக்கு முன்பு யூத மக்கள் மாயையை வழிபட்டு வந்தனர். சிறையிருப்புக்கு பின் அவர்களுக்கு அநேக துன்பங்கள் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் மாயையை வழிபடுபவர்களாக மாறவில்லை. ஏனெனில் அவர்கள் திரும்பி வந்தபோது புதிய பாத்திரமாக காணப்பட்டனர். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாமும் கிறிஸ்து விரும்பும் வண்ணமாக வாழ்வதில்லை. கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பதை செய்வதில்லை. இந்த நேரத்தில் நமது வாழ்க்கை முற்றிலும் குலைக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை அடித்து நொறுக்கி மீண்டுமாக புது பாத்திரமாக மாற்றுகிறார். பழைய பாத்திரத்தை புதிய பாத்திரமாக மாற்றுவது சிரமமாக இருக்கலாம். ஆனால் புதிய பாத்திரமாக மாற்றப்பட்ட பின்பு அது ஜொலிக்கிறது. இது இயேசு கூறும் மறுபிறப்பை ஞாபகப்படுத்துகிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று இயேசு கூறுகிறார். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகளை பாத்திரம் என்று கூறுகிறது. சில நேரங்களில் நாம் கர்த்தர் விரும்பும் பாத்திரமாக காணப்படவில்லை. ஆகையினால் கர்த்தர் நம்மை திருத்தி புது சிருஷ்டியாக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் ஒருவனை எவ்வாறு திருத்தி அமைக்கப்பட்ட மண்பாண்டமாக மாற்றுகிறார் என்பதை அழகாக எடுத்து கூறுகிறார். எரேமியாவின் புத்தகத்தில் பல அடையாள செய்கையும் அதன் மூலம் அவர் கூறும் செய்தியும் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்நாட்களில் யூத ஜனங்கள் கர்த்தரின் செய்தியை கேட்க விருப்பமில்லாதிருந்தனர். அப்படிப்பட்ட மக்களின் கவனத்தை பெறவே எரேமியா பல அடையாள செய்கைகளை கையாண்டார். அவர் அடையாளங்கள் மூலம் மக்களை கூடி வரச் செய்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு தெரிவித்தார். இது மக்கள் மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. திருத்தி அமைக்கப்பட்ட மண்பாண்டத்திற்கு ஒப்பான மற்றொரு அடையாள செய்கையை எரேமியா 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எரேமியாவை நோக்கி, குயவன் வேலையான ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான பள்ளத்தாக்குக்கு போ என்று கூறினார். அவர் ஜனங்கள், மூப்பர், ஆசாரியர்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை போட்டு உடைத்தார். கலசத்தை உடைக்கும் போது பெரும் சப்தம் எழும்பியிருக்கும். அதன் மூலமாக எரேமியா அனைவரது கவனத்தையும் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு அவர் கர்த்தரின் செய்தியை கொடுத்தார். 18வது அதிகாரத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட மண்பாண்டம் என்ற செய்தியை
எரேமியா கூறினார். அங்கு அவர் யூத ஜனங்கள் அனைவரும் நேபுகாத் நேச்சாருக்கு கீழ்ப்பட்டு பாபிலோனுக்கு போகும்படி கூறினார். 70 வருடங்களுக்கு பின்பு புதிய பாத்திரமாக திரும்பி வருவீர்கள், இதைத்தான் கர்த்தர் உங்களிடம் விரும்புகிறார் என்று கூறினார். இப்போது அவர் ஒரு கலசத்தை தரையிலே எரிந்து உடைத்து உடைக்கப்பட்ட பாத்திரத்தின் மூலம் கர்த்தரின் செய்தியை கொடுக்கிறார். சிதேக்கியா ராஜாவைப் போல் நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக யுத்தம் செய்பவர்களும் பாபிலோனியருக்கு விரோதமாக கலகம் செய்பவர்களும் சரணடைய மறுப்பவர்களும் இந்த கலசத்தைப் போல் நொறுக்கப்படுவீர்கள். அவர்கள் திருத்தி அமைக்கப்பட்ட பாத்திரமாக திரும்பி வரமாட்டீர்கள். அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவீர்கள் என்று கூறினார். இந்த செய்தி நிமித்தமாக யூத ஜனங்கள் எரேமியாவை வெறுத்தனர். இப்படிப்பட்ட செய்தியையும் வெறுத்தனர். இந்த 2 செய்தியும் நமக்கு கொடுக்கும் தியான குறிப்புகள் என்ன? விசுவாசிகளான நமக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஏனெனில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். நமது தெரிந்தெடுப்புக்கு தகுந்த விளைவுகள் மூலம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். நமது தெரிந்தெடுப்புகளுக்கு தகுந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அது நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர நமக்கு உதவும். சில வேளைகளில் நமக்கு ஏற்படும் பாதிப்புகள் அழியா தழும்புகளாக மாறிவிடுகின்றன. இந்நேரத்தில் கர்த்தர் நம்மை முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டியதுள்ளது. நம்மை முற்றிலுமாக திருத்தி அமைக்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை புதிய பாத்திரமாக வணைகிறார். இப்போது நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு செல்லாதவாறு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒரு நீச்சல் வீராங்கனை ஒரு முறை விபத்தினால் பாதிக்கப்பட்டார். அதனால் அவரது தலையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் செயலிழந்து விட்டது. அவர் தனது பற்களால் பிரஷை கடித்துக்கொண்டு அழகிய படங்களை வரைந்து அனைவரையும் கவர்ந்தார். ஆனால் அவர் நடமாடும் நாற்காலி மூலம்தான் தன்னுடைய படம் வரையும் வேலையை செய்தார். ஒரு முறை அவர், நான் கர்த்தரை நேசிக்காமல் கால்களால் நடமாடுவதை விட கர்த்தரோடு இந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பதையே விரும்புகிறேன் என்று கூறினார். அவர் இவ்வாறு கூற காரணம் என்னவென்றால், அவர் சுகமாக நீச்சல் வீராங்கனையாக இருந்தபோது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போது அவர் கழுத்து பகுதியில் அடிபட்டு வியாதியில் வீழ்ந்தாரோ அப்போது அவர் தம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து புதிய பாத்திரமாக மாறினார். இப்போது அவர் தனது பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பவில்லை. எரேமியா உடைக்கப்பட்ட கலசத்தின் மூலம் கூற விரும்புவது என்னவென்றால், சில வேளைகளில் நமது தேர்ந்தெடுப்புகளால் ஏற்படும் விளைவு அழிக்க முடியாத தழும்பாக மாறிவிடுகிறது. சில தழும்புகள் குணமாகும், சில தழும்புகள் குணமாகாது. நாம் பயங்கரமான பாவங்களில் அகப்படும் போது அதன் விளைவும் மிக பயங்கரமாக இருக்கும். மீண்டு வர முடியாத அளவு விளைவுகள் ஏற்படும். இதைத்தான் எரேமியாவும் கூறுகிறார். உடைக்கப்பட்ட கலசத்தை திருத்தி அமைக்க முடியாது. எரேமியாவின் செய்திகள் ஆச்சரியமானதாகவும் சில நேரங்களில் கேட்க முடியாத அளவு சோர்வாகவும் இருக்கிறது. ஒரு முறை ஒரு உயர்நிலை பள்ளியின் பட்டமளிப்பு விழாவிற்கு செய்தி கொடுக்கும்படியாக ஒரு போதகர் அழைக்கப்பட்டிருந்தார். அன்று மதிய உணவிற்கும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். கடைசி ஆண்டு மாணவர்களோடு சேர்ந்து இவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது அவர், நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று செல்கிறீர்கள், எப்படிப்பட்ட செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று அந்த மாணவர்களை கேட்டார். வெகு நேரம் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். பின்னர் ஒரு மாணவன் அவரை பார்த்து, ஒரு நல்ல செய்தியை தாருங்கள் என்று கூறினார். எரேமியாவும் யூத தேசத்து மக்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க விரும்பினார். ஆனால் அவரால் நல்ல செய்தி கொடுக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்களிடம் நல்ல காரியம் எதுவும் காணப்படவில்லை. எரேமியாவால் ஒரு நம்பிக்கையின் செய்தி மட்டுமே கொடுக்க முடிந்தது. குயவனின் கையில் உள்ள மண் பண்டத்தைப் போல் மீண்டும் வணையப்படுவீர்கள் என்பதே அந்த நற்செய்தி. நீங்கள் பாபிலோனுக்கு சென்றால் மீண்டும் திருந்தியவர்களாக சரி செய்யப்பட்ட பாத்திரமாக திரும்பி வருவீர்கள் என்பதே எரேமியா கொடுக்கும் நற்செய்தியும் நம்பிக்கையும் ஆகும். எரேமியா நம்பிக்கையின் செய்தியினூடே ஏசாயாவை போன்று மேசியாவை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.
அநேக முறை அவர் சிறை திரும்புதலை குறித்து பேசும்போது மேசியா வருகையை குறித்தும் பேசுகிறார். இதுதான் திட்டவட்டமான நம்பிக்கை. யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் நற்செய்தி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று பிரசங்கித்தார். யூத மக்கள் அவர் சத்தத்திற்கு செவி கொடாததை கண்ட எரேமியா வர இருக்கும் படையெடுப்பையும் சிறைவாசத்தையும் குறித்து பேசினார். இதை யூத மக்களும் அறிந்திருந்தனர். அவர்கள் இதை பெரிய அழிவு என்று கருதினர். அவர்கள் சிறைப்பட்டு போக இருந்த சமயத்தில் எரேமியா நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 29 அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களில் கூறுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து சில திட்டங்களை வகுத்துள்ளார். அவைகள் தீமையானவை அல்ல. மகனை நேசிக்கிற தகப்பனைப் போல கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். அது உங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகளே. கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுப்பார். உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினீர்களானால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு செவி கொடுப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்களை திருப்பிக் கொண்டு வருவார். யூத மக்களின் சிறையிருப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா அதனால் வரும் இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திக்க ஆயத்தமாயிருந்தார். அவர் கர்த்தர் கொடுத்த செய்தியை விசுவாசித்தார். எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறின. கள்ள தீர்க்கதரிசிகள் எரேமியாவை வெறுத்தனர். மீண்டும் எரேமியா தன் கழுத்திலே ஒரு நுகத்தை மாட்டிக்கொண்டு, கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்கள் 70 வருடம் நேபுகாத் நேச்சாரை சேவிப்பீர்கள். இப்போது பாபிலோன் தான் உலக வல்லரசு. கர்த்தருடைய திட்டப்படி உலகம் முழுவதும் நேபுகாத் நேச்சார் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள் என்று கூறினார். அப்போது கள்ள தீர்க்கதரிசியாகிய அனனியா எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது எரேமியா, இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இந்த வருடத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2 மாதம் கழித்து அனனியா மரித்து போனான். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது சிதேக்கியா எரேமியாவை அழைப்பித்தான். அப்போது எரேமியா காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் ரகசியமாக கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா கேட்டார். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். பின்பு எரேமியா, பாபிலோன் ராஜா உங்களுக்கும் இந்த தேசத்திற்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே என்று கேட்டார். பிரியமானவர்களே, எரேமியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆகவே தான் எரேமியாவின் புத்தகம் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது. எரேமியா ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார். அவர் தமது தீர்க்க தரிசனங்கள் மூலம் நிந்தையை அனுபவித்தாலும் அவரது தீர்க்க தரிசனம் முழுவதும் நிறைவேறிற்று. அன்பர்களே, இன்றைய நாளில் தேவனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. எனவே தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி
வேத பாடசாலை விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.